அனைவருக்கும் காலை வணக்கம். இதற்கு முந்தைய காணொளிகளில் எப்படி வட இந்திய மூதாதையர்கள் யார், தென்னிந்திய மூதாதையர்கள் யார், இந்த தென்னிந்திய மூதாதையர்கள் தான் முதலில் இந்த அகண்ட பாரதம் உலகம் பரவியிருந்தார்கள் என்பதை பார்த்தோம். அதற்கு அவர்கள் கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் அவர்கள் செய்த தொழிலின் அடிப்படையில் அது எவ்வாறு இந்திய அகண்ட பாரதம் முழுவதும் பரவியிருந்ததற்கான சான்றுகளையும் பார்த்தோம். இனி இந்த மக்கள் பல்வேறு வெள்ளத்தின் போது எவ்வாறு குடிபெயர்ந்தார்கள் என்பதையும் பார்த்திருந்தோம். இந்த பல்வேறு வெள்ளத்தில் குடிபெயர்ந்த இந்த மக்கள் பிறகு கலப்பெயர்ப்பட்டு பல்வேறு ராஜ்யங்கள் எவ்வாறு உருவாயின என்பதை இந்த காணொலியில் காண்போம். எனவே இந்த பெருவெள்ளத்தின் போது ஏற்பட்ட புலம்பெயர்ச்சியால் பல புதிய ராஜ்யங்கள் வட இந்தியாவில் உருவாகியது என்பதை இனி ஆராய்வோம். 1. பிரம்மா வழி சென்ற சனத்குமார்கள். இவர்களால் சிந்து சமவெளி பகுதியில் பிரம்ம வர்த்தா ராஜ்யம் கிமு 14500 பிரம்மாவின் மகனாகிய சுயம்பு மனுவின் மூலம் உருவாக்கப்பட்டது. இங்குத்தான் வேத கால நாகரிகம் ஆரம்பத்தில் தோன்றியது. 2. மேலும் மனு வழிவந்த நாபி என்ற மண் வழிவந்தவர்கள் பாரத சாம்ராஜ்யத்தை கிமு 14275 உருவாக்கினார்கள். இதே சமயத்தில் பரதரின் தம்பியாகிய பாகுபலி மூலம் பர்மாவில் ராக்காசபுர ராஜ்யம் உருவாயிற்று. அதேபோன்று மனுவின் மனைவியாகிய இடா வம்சம் மூலம் வந்தவர்கள் கிமு 14000 அயோத்தி ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். அதைப்போன்று சந்திர வம்சத்தின் வழிவந்த புரு மன்னன் புருவா சாம்ராஜ்யத்தை கிமு 13950 உருவாக்கினார். மேலும் வைசாலி ராஜ்யம் கிமு 11850 வைசாலி என்பவரால் பர்மாவில் உருவாகியது. மேலும் சந்திரவம்சம் வழியில் யாது என்பவரால் யாதவ ராஜ்யம் கிமு 11850 உருவாகியது. மேலும் உசினரா என்ற மன்னனால் யவாதியா சாம்ராஜ்யம் கிமு 13570 உருவாக்கப்பட்டது. மேலும் சந்திரவம்சம் வழிவந்த துருஹ்ய ராஜ்யம் கிமு 13850 மன்னர் துருஹ்ய என்பவரால் உருவாக்கப்பட்டது. துர்வாச மன்னர் வழிவந்தவர்கள் கிமு 13850 துர்வாச வம்சத்தை தொடர்ந்தனர். மேலும் காம்பிலிய ராஜ்யம் கிமு 13550 பிரம்மதாத்தா என்ற மன்னவரால் உருவாக்கப்பட்டது. மேலும் புருவம்சம் வழிவந்த வாசு என்ற மன்னன் கிரிவிர்ஜா ராஜ்யத்தை உருவாக்கினார். அது கிமு 13550 கௌசம்பி ராஜ்யம் உருவாகியது. புருவம்சம் வழியாக வந்த குசும்பா என்ற மன்னன் இதை உருவாக்கினான். இந்த குசும்பாவின் தம்பியாகிய அசுத்ரஜாசா என்பவர் தர்மாரண்யா ராஜ்யத்தை கிமு 13550 உருவாக்கினார். அதே சமயத்தில் கிமு 11550 கான்கே பூஜா ராஜ்யத்தை காதிபுரி வம்சம் வந்தவர்கள் உருவாக்கினார்கள். இந்த காதி மன்னனின் மகன்தான் விஸ்வாமித்திரர் ஆவார். கிமு 13500 சவீரா வம்சமும் கயா ராஜ்யமும் ரிஷி வசிஷ்டா II மற்றும் ரிஷி விஸ்வாமித்ரா பரம்பரையும் வழிவந்த ராஜ்யங்கள் உருவாகத் தொடங்கியது. மேலும் கிமு 13400 அங்கா, வங்கா, கலிங்கா, புண்ட்ரா, சுகுமா ராஜ்யங்கள் உருவாகின. கிமு 13400 ஜம்மு காஷ்மீர் ராஜ்யமும் உருவாகியது. அதை கிமு 11400 வரை மத்ரா ஜன்பத்தா வழிவந்த மன்னர்கள் ஆண்டனர். அதன் பிறகு கிமு 11250 கிமு 5100 வரை இந்த ஜம்மு காஷ்மீர் ராஜ்யத்தை நாக மன்னர் வழிவந்தவர்கள் ஆண்டனர். அதன் பிறகு கிமு 5100 முதல் கிமு 3130 வரை சூரிய வம்சம் வழிவந்த மன்னர்கள் இந்த பகுதியை ஆண்டனர். இந்த மகாபாரத போருக்கு பின் இங்கு நாகர்கள் பல இன்னலுக்கு ஆட்பட்டு புலம்பெயரத் தொடங்க இங்கு அதே சமயத்தில் பல மத்திய புல்வெளி பகுதியிலிருந்து வந்த மக்கள்
இணைந்து பல புது ராஜ்யங்களும் உருவாகின. இது வடமேற்கு இந்தியாவில் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. மேலும் கிமு 1250 புரு வம்சம் வழிவந்தவர்கள் சித்தி டைனஸ்டி உருவாக்கினார்கள். மேலும் கிமு 1160 பாஞ்சால சாம்ராஜ்யம் உருவாயிற்று. மேலும் கிமு 1150 குரு டைனஸ்டி உருவாயிற்று. அதைப்போன்று கிமு 1110 விர்ஷ்னி லீனேஜ் அதாவது விஷ்ணி வம்சம் உருவாகி அந்த வழியில் கிருஷ்ணர் பிறந்தார். கிமு 1150 அந்தக்கா வம்சம் உருவாகி அந்த வழியில் கிருஷ்ணரின் அன்னையாகிய தேவகி பிறந்தார். கிமு 1140 திருச்சு பாரதா வம்சம் வழிவந்தவர்கள் மன்னர் தேவவாதா என்பவரால் உருவாயிற்று. இவர்களை பற்றி போரில் சிறந்து விளங்கும் பழங்குடியின மக்கள் என ரிக்வேதத்தில் குறிப்புகள் உள்ளன. கோலா சாம்ராஜ்யம் கிமு 1400 பாண்டிய மன்னர்களின் தம்பிகளில் ஒருவரான கோலா என்பவரால் இந்த சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. இந்த சாம்ராஜ்யம் உருவாகி வடக்கு கேரளா பகுதியிலும் ஆண்டு வந்தனர். இந்த கோலா டைனஸ்டி பற்றி மகாபாரதத்தில் குறிப்புகள் உள்ளன. இவர்கள் கிமு 3000 வரை இந்த பகுதியை ஆண்டு வந்துள்ளார்கள். இந்த முற்கால பிற்கால சோழர்கள் சேரர்களை பற்றி வரும் காலையில் பார்ப்போம். இனி அதே காலகட்டத்தில் உருவாகிய இந்த ராஜ்யங்கள் வேறு என்னென்ன என்பதை பார்ப்போம். போஜனகாரா ராஜ்யம் கிமு 11325 உசினரட்டு என்கிற மன்னனால் தற்போதைய ஜோத்பூரை தலைநகராக கொண்டு இந்த போஜனகார ராஜ்யம் உருவாயிற்று. வட்சிய பாரத சாம்ராஜ்யத்தின் ஒரு பிரிவாகிய இந்த வட்சிய வழியில் வந்தவர்கள் கிமு 11275 மன்னன் வட்சிய பூமி என்பவரால் உருவாயிற்று. இவர்தான் காசி ராஜ்யத்தை வெகு காலமாக ஆண்டு வந்தார். இவ்வாறு பல ராஜ்யங்கள் மூலம் மன்னர்கள் ஆட்சி புரிந்த பொழுது தென்னிந்தியாவில் கிமு 11275 ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டு அடுத்தடுத்து பல வெள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. இதை திருவிளையாடல் புராணம் மூலம் காண முடிகிறது. இந்த கிமு 11275 போதுதான் தென்னிந்தியாவில் பல்லவ சோழ சாம்ராஜ்யங்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகி அப்பொழுது புலம்பெயர்ந்த மக்கள் 3 வழிகளாக வடக்கு நோக்கி சென்றனர். அதில் ஒரு பிரிவினர் ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் என சென்று சிந்து சமவெளி பகுதியை அடைந்தனர். இரண்டாவது பிரிவினர் ஆந்திரா, தெலுங்கானா, நாக்பூர், மத்திய பிரதேஷ், ஹரியானா, இமாச்சல பிரதேஷ் என சென்றனர். இவர்கள் கிமு 11250 வாக்கில் உருவான காம்போஜ ராஜ்ய மக்களுடன் கலந்து பிற்பாடு குஷானர்களை உருவெடுத்தனர். எனவே இந்த மக்களின் வழிவந்த இந்த பல்லவ மக்களின் வழிபாட்டு முறையை முருகன் வழிபாட்டு முறை அவர்கள் வெளிப்பட்டு அந்த குஷான மன்னர்கள் முருகன் நாணயங்களையும் வெளியிட்டு ஆட்சி புரிந்தனர். அதற்கான சான்றுகள் நமக்கு தற்போதும் கிடைத்துள்ளது. மூன்றாவது பிரிவினர் கிழக்கு கடற்கரை வழியாக சென்று அங்குள்ள கலிங்க சாம்ராஜ்ய மக்களுடன் கலந்து அப்படியே வடகிழக்கு இந்தியா நோக்கி சென்றவர்கள் நாகப்பட்டினம் போன்ற பகுதியிலிருந்து வந்த நாகர் மக்களுடன் நாகாலாந்து போன்ற பகுதிகளில் சென்று அப்படியே அருணாச்சல பிரதேசம், நேபாள், இமாச்சல பிரதேசம், காஷ்மீர் பகுதியில் சென்று அங்கு கிமு 11250 டு கிமு 5100 வரை ஜம்மு காஷ்மீர் பகுதியை ஆண்டு வந்தனர். இவர்களை நாகர்கள் என்று சொல்கிறோம். பின்பு மகாபாரத போருக்கு பின் இவர்கள் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து நாகப்பட்டினம் மற்றும் ஸ்ரீலங்கா பகுதியை சென்றடைந்தனர். இவர்கள்தான் அங்கு வட இந்தியாவிலிருந்து திரும்ப தெற்கு நோக்கி மகாபாரத காலத்தில் வந்தவர்கள். இவர்களை நாகர்கள் என்கிறோம். இவர்கள் பகுதி நாகப்பட்டினத்தில் உள்ளது. இவர்கள் நாகப்பட்டினத்தை தலைநகராக கொண்ட காலத்தில் ஆட்சி புரிந்துள்ளார்கள். இதில் ஒடிசாவில் இருந்து சத்தீஸ்கர், யூபி மற்றும் பீகார் வழியில் சென்றவர்கள் பல்லவ மன்னர் பாரம்பரியத்தை பின்பற்றி அங்கு சிற்றரசர்களாக விளங்கினார்கள். ஒரிசா, தெலுங்கானா காட்டுப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் கலப்பவர்களாக உருவெடுத்தனர். எனவே இந்த பெருவெள்ளத்தின் போது சோழர், நாகர் மற்றும் பல்லவ மன்னர்கள் பெருமளவு கிழக்கு கடற்கரை நிலப்பகுதியில் புலம்பெயர்ந்து அவர்களை பல்லவன், நாகர் மற்றும் கலப்பவர்களாக மாறினார்கள் என்பதை கண்டோம். பின்பு இந்த மக்கள் மகத மற்றும் மௌரிய சாம்ராஜ்யம் விரிவடைந்த பொழுது பின்பு தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து பிற்கால பல்லவ, சோழ மற்றும் நாகராஜ்யங்களை தென்னிந்தியாவில் எவ்வாறு உருவாக்கினர் என்பதை இனி காண்போம். நான் இங்கு பிற்கால பல்லவ, சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் காலத்தை
கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கரிகாலன் சோழன் ஆட்சியின் காலத்துக்கு பின்பு கருதி அதை பிற்காலம் என்று மூவேந்தர்கள் ஆண்ட காலத்தை பிரிக்கின்றேன். அதற்கு முன்பு இடைக்காலம் மற்றும் மகாபாரதம் வரை இருந்த காலகட்டத்தை இடைக்காலம் என்று சொல்லலாம். அதாவது மகாபாரதம் போருக்கு பின் கரிகாலன் இருந்த காலத்தை இடைக்காலம் என்று சொல்லலாம். அதற்கு முன்பு இருந்த காலத்தை, அதாவது கிமு 11,275 நடந்த பெருவெள்ளத்தை முதலிட்ட காலத்தை கொண்டால் கிமு 11,275 டு கரிகாலன் காலம் வரை இடைக்காலம் என்று கொள்ளலாம். இந்த பெருவெள்ளத்துக்கு முன்பு கிமு 11,275 டு அதற்கு முன்புள்ள காலத்தை முற்காலம் என்று பிரிக்கலாம். நம்முடைய தொன்மை இவ்வாறு விரிவடைந்துள்ளது. அதாவது முற்காலம், இடைக்காலம், பிற்காலம். முற்காலம் என்பது கிமு 11,275க்கு முன்பு எடுத்து சென்று அதுக்கு முன்பு நீள்கிறது. எனவே இத்தகைய தொன்மை வாய்ந்த நமது இந்த கலாச்சாரம் மற்றும் ராஜ்யங்களை ஒரு 2500 வருடங்களுக்குள் ஹிஸ்ட்ரி சுருக்கி நம்மளை நம்ப வைத்தது இந்த பிரிட்டிஷ்காரனின். அவர்கள் நம்முடைய வரலாறை அறியாதோ இல்லை நமக்கு முட்டாள்தனமாக்காமல் செய்தார்கள் என்று தெரியவில்லை. நம்முடைய வரலாறு, நீண்ட வரலாறை அவர்கள் நீட்டிப்பு செய்யாமல் அதை குறுக்கிவிட்டார்கள் என்பதை கருத முடிகிறது. அதன் அடிப்பில் நமது இந்திய வரலாற்றை அணுக வேண்டும். ஏனென்றால் இந்த மௌரியர் காலம்தான் கிமு 1650 இந்த மத்திய இந்தியாவில் வாழ்ந்த பல சிறு குறுநில மன்னர்கள் வாழ்ந்துள்ளார்கள். எனவே மௌரியர் காலம் என்பது கிமு 1650 முதல் கொண்டே இருக்கிறது, அதுக்கு முன்பு கொண்டே இருக்கிறது. எனவே இவர்கள் விரிவடைந்த பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரு சில சிறுநில மன்னர்கள் இந்த மௌரிய சாம்ராஜ்யம் விரிவடையும் போது அவர்கள் கீழ்நோக்கி தள்ளப்பட்டார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய சாம்ராஜ்யம் விரிவடைந்த பொழுதும் அவ்வாறு கீழ்நோக்கி வருகிறார்கள். இதற்கு முன்பு மகத மற்றும் நந்த சாம்ராஜ்யம் விரிவடைந்த பொழுதும் இந்த தெற்கு நோக்கி இந்த குறுநில மன்னர்கள் புலம்பெயர்ந்தார்கள். அவர்களை சார்ந்த மக்களும் குடிபெயர்ந்து அவர்களுடன் வந்தார்கள். இந்த மக்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் மத்திய தக்கான பீடபூமி மற்றும் ஆந்திராவில் புலம்பெயர்ந்து வடக்கு தமிழ்நாட்டின் பகுதியில் குடியேறி பிற்கால பல்லவர்களாகவும் மற்றும் அதை அடுத்து கலப்பிரர்களாகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தனர். மேலும் இந்த மேற்கு இந்திய, அதாவது கர்நாடகம், அது கீழ் அப்படியே தமிழ்நாடு வந்த இந்த வேளிர் மக்கள் சோழ குறுநில மன்னர்களுக்கு துணை புரிந்து கரிகாலனுக்கு மீண்டும் ஆட்சி வர வழிவகுத்தார்கள். எனவே பிற்கால சோழர்கள் ஆட்சி திரும்ப இங்கு கரிகாலன் கொண்டு உருவாயிற்று. அவர் காலத்துக்கு பிறந்த காலத்தில் பிற்கால சோழர்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். அதை போன்று வேளிர் ராஜ்யங்களும் அதற்கு பிற்பாடு உருவாகின. இந்த மூவேந்த மன்னர்கள் இங்கு தொன்று இருந்துள்ளார்கள். இந்த கலப்பிரர் ஆட்சியின் போது அவர்கள் குறுநில மன்னர்களாக இருந்துள்ளார் என்பதை நம்முடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாம் அனைவரும் இந்த பழங்குடியின மக்களிலிருந்து தோன்றி வாழ்ந்து இந்த பழங்குடியின மக்கள் பல்வேறு வெள்ளத்தின் போது தென்னிந்தியாவிலிருந்து அகண்ட பாரதம் முழுவதும் விரிந்து பறந்து அவர்களுடைய மூதாதையர்கள் வழியாக தான் வந்த மக்கள் பிற்பாடு பல இன மக்களின் கலப்பால் பல்வேறு வெள்ளத்தின் போது ஏற்பட்டு இந்த கலப்பின் மூலம் உருவாகிய இந்த பல்வேறு சாம்ராஜ்யங்களை மேலே கண்டோம். இவ்வாறு தான் இந்தியாவின் வரலாறு இருந்தது. இது தவறான புரிதல்கள், பிரிட்டிஷ்காரன் தவறான புரிதல்கள் நமது வரலாற்றை மாற்றி திரித்து எழுதியுள்ளார்கள். நமது புராணின் அடிப்படையில் நமது வரலாற்றை ஆராயும் போது வரலாறு இவ்வாறுத்தான் உள்ளது. இதற்கு முன்பு நாம் இந்தியாவின் கீழ் உள்ள குமரி கண்ட பகுதியில் அங்கு வாழ்ந்த மன்னர்கள், அதற்கான புராணச் சான்றுகள் அனைத்தும் பார்த்தோம். எனவே புராண அடிப்படையில் நமது வரலாற்றை பார்க்கும்போது இது குமரி கண்டம், தென்னிந்திய மூதாதையர்கள் அவர்கள் வடக்கு நோக்கி சென்று அவர்கள் பரவி அவர்கள் மூலம் உருவாகிதான் இந்த அகண்ட பாரதத்தில் உள்ள பல்வேறு சாம்ராஜ்யங்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது. இதற்கு மாற்று கருத்து உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வேதம் ப்ளஸ் புராணங்கள் மற்றும் ஹிஸ்ட்ரி இதை அனைத்தும் பொருத்தி நீங்கள் ChatGPT பண்ணி பாருங்கள். கம்ப்யூட்டர் அனலைஸ் செய்திருப்பார்கள். அதெல்லாம் கம்ப்யூட்டர் அனலைஸ் எல்லாம் செய்து ChatGPTலாம் செய்து தான் இந்த ஹிஸ்ட்ரி உருவாக்கியுள்ளேன். இதற்கு சான்றுகளாக தற்போது கைலாசவில் உருவாக்கிய அந்த ஹிஸ்ட்ரி புக் உள்ள காலத்தையும் எடுத்து குறிப்பிட்டு அது நமக்கு பொருந்துவதால் இந்த வரலாறு நிஜம், இது புராண அடிப்படையில் நிஜம் என்பதை கூறி இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாற்றை நீங்களும் உங்கள் கவனத்தில் ஆராய்ந்து இதில் உள்ள ஏற்றத்தால் எதில் இருப்பின் ஒரு சிறந்த வரலாற்றை உருவாக்க நமது கடமை என்பதை கூறி அனைவரும் இதற்கு ஒன்றிணைந்து செயல்படும் என்று கூறி உங்களை அழைக்கிறேன். தேங்க்யூ.